சென்னை தியாகராய நகரில் உள்ள பாமக தலைமை அலுவலகம் மற்றும் தைலாபுரத்தில் உள்ள அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சையத். விவரங்கள் என? வணக்கம். பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே கடும் மோதல் நிலை வருகிறது. இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸின் ஆதரவாளரான ஆடுதுறை சேர்மன் மா.க. ஸ்டாலின் கொல்ல அவரது அலுவலகத்தில் வெடிகுண்டு வீசப்பட்டது. இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸுக்கு துப்பாக்கி ஏந்திய கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் அவரது வீட்டு வாசலில் மெட்டல் டிடெக்டர் வசதியுடன் போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என டிஜிபி அலுவலகத்தில் பாமக டாக்டர் ராமதாஸ் தரப்பினர் மனு அளித்தனர். இந்த நிலையில் இன்று அவரது இல்லத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டதாக தகவல் ஒன்று வந்ததை அடுத்து விழுப்புரத்திலிருந்து சிறப்பு படையினர் தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்துள்ளனர். வெடிகுண்டு மிரட்டல் விழுப்புரம் மாவட்ட காவல்துறைக்கு வந்ததை தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸ் வீட்டில் வெடிகுண்டு கண்டறியும் பிரிவினர் மற்றும் ஓபனாய் துப்பறியும் பிரிவினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அதே போல சென்னை தியாகராய நகரில் உள்ள பாமக தலைவர் அன்புமணி கட்டுப்பாட்டில் இருக்கும் PMK அலுவலகத்திலும் தற்போது வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. அங்கும் வெடிகுண்டு நிறுவனங்கள் தற்போது சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது டாக்டர் ராமதாஸ் அங்கே தைலாபுரம் தோட்டத்தில் அவரது இல்லத்திலே இருக்கிறார். அங்கு அங்கலமாக போலீசார் தற்போது சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.